பரமஹம்ச யோகானந்தர் இதை மனித பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்தும் ஒரு கருவி என்று குறிப்பிடுகிறார். அவர் சொல்லும்போது ஒரே ஒரு கிரியா பயிற்சியானது 1 வருட கால இயற்கையான ஆன்மீக வளர்ச்சிக்கு சமமான பலனை தரும் என்கிறார். ஒரு கணமாவது அமைதியாக அமர்ந்து நமக்குள்ளே இருக்கும் ஆழமான சக்தியோடு இணைய மாட்டோமா என்று ஏங்குகிறோம், இல்லையா? உங்கள் உடல், மனம், ஆன்மா 3ஐயும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வந்து உங்களுக்குள் இருக்கும் அந்த எல்லையில்லாத அமைதியையும் ஆனந்தத்தையும் கண்டறிய ஒரு அறிவியல் பூர்வமான வழியை தேடுகிறீர்களா? அந்த தேடலுக்கு ஒரு அற்புதமான பதில்தான் மாபெரும் குருவான பரமஹம்ச யோகானந்தர் இந்த உலகுக்கு அளித்த கிரியா யோகா. இந்த காணொளியில் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் கிரியா யோகாவின் அடிப்படைகள், அதன் வரலாறு மற்றும் அதன் நன்மைகளை விளக்குவதோடு ஆரம்ப நிலையாளர்களும் எளிதாக பின்பற்றக்கூடிய சில அடிப்படை பயிற்சிகளையும் வழங்குகிறோம். பிரிவு 1, கிரியா யோகா என்றால் என்ன? ஒரு விரிவான அறிமுகம். கிரியா யோகா என்பது வெறும் ஆசனங்களோ உடற்பயிற்சியோ அல்ல. அது ஒரு முழுமையான வாழ்க்கை முறை, ஒரு தியான விஞ்ஞானம். சமஸ்கிருதத்தில் கிரியா என்பதன் வேர்ச்சொல்லான கிரி, செயல்படுவது என்று பொருள்படும். ஆக கிரியா யோகா என்பது ஒரு குறிப்பிட்ட தெய்வீக செயலின் மூலம் எல்லையற்ற பிரபஞ்ச சக்தியுடன் நம்மை இணைத்துக் கொள்ளும் ஒரு யோகம். யோகானந்தரின் விளக்கப்படி இந்த பயிற்சியானது இரத்தத்தில் உள்ள அசுத்தங்களை நீக்கி பிராணவாயுவால் அதை வளப்படுத்துகிறது. இந்த கூடுதல் பிராணவாயுவின் அணுக்கள் உயிர் சக்தியாக மாற்றப்பட்டு மூளை மற்றும் தண்டுவட மையங்களை புத்துயிர் பெறச் செய்வதாக கூறப்படுகிறது. இந்த விஞ்ஞானத்தின் வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. பகவான் கிருஷ்ணர் கீதையிலும் பதஞ்சலி முனிவர் தனது யோக சூத்திரங்களிலும் இதை பற்றி விளக்கியுள்ளார். நவீன காலத்தில் இந்த உன்னத கலையை மீண்டும் உயிர்ப்பித்த பெருமை மரணமில்லா மாகுருவான மகாவதார பாபாஜியையே சாரும். 1861ஆம் ஆண்டு பாபாஜி தன் சீடரான லாஹிரி மகாசயருக்கு இந்த தீட்சையை அளித்து இல்லறத்தில் இருந்தபடியே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைய முடியும் என்று உலகிற்கு உணர்த்தினார். லாஹிரி மகாசயர் தன் சீடரான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரிக்கு இதை கற்பித்தார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரிதான் தனது அன்பு சீடரான முகுந்தாவுக்கு பிற்காலத்தில் பரமஹம்ச யோகானந்தர் பயிற்சி அளித்து கிரியா யோகா விஞ்ஞானத்தை மேற்கு உலகிற்கு எடுத்துச் செல்லும் மாபெரும் பொறுப்பை ஒப்படைத்தார். பரமஹம்ச யோகானந்தர் 1920இல் அமெரிக்கா சென்று தனது சொற்பொழிவுகள் மூலமாகவும் ஒரு யோகியின் சுயசரிதம் என்ற அற்புத நூல் மூலமாகவும் கிரியா யோகாவை உலகம் முழுவதும் பரப்பினார். அதற்காக அவர் நிறுவிய நிறுவனங்களே யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா YSS மற்றும் செல்ஃப் ரியலைசேஷன் ஃபெலோஷிப் SRF. இந்த குரு பரம்பரை வழியாக கிரியா யோகாவின் தூய்மை சிறிதும் குறையாமல் இன்றும் தகுதியானவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. பிரிவு 2, கிரியா யோகாவின் அளப்பரிய நன்மைகள். கிரியா யோகாவை தொடர்ந்து பயிற்சி செய்வதால் உடல், மனம், ஆன்மா என 3 நிலைகளிலும் ஆழமான நிரந்தரமான நன்மைகளை அடையலாம். உடல் நன்மைகள். கிரியா யோகாவின் மையப் பயிற்சியான பிராணாயாமம் இரத்தத்தை சுத்திகரித்து ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறது. இது உடல் திசுக்களை புத்துணர்ச்சி பெறச் செய்து முதுமையை மெதுவாக்குகிறது. மேலும் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்தி இதயத் துடிப்பை சீராக்குவதோடு உயர் இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறைக்கவும் உதவுகிறது. மனம் மற்றும் உணர்ச்சி நன்மைகள். கிரியா யோகா மனதை அமைதிப்படுத்த ஒரு நேரடியான தீர்வை வழங்குகிறது. பயிற்சியின் போது உயிர் சக்தி உள்நோக்கி சுழற்றப்படுவதால் தேவையற்ற எண்ணங்கள் குறைந்து மனம் அமைதியான நிலைக்கு வருகிறது. இதனால் கவனம், நினைவாற்றல் மேம்படுகிறது. கவலை, பயம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளின் பிடியிலிருந்து விடுபட்டு நிலையான உள்ளமைதி கிடைக்கிறது. ஆன்மீக நன்மைகள். கிரியா யோகாவின் இறுதி நோக்கம் ஆன்மீக வளர்ச்சி. இது ஆன்மாவை விடுவிக்கும் உத்தி. இந்த பயிற்சியின் மூலம் நாம் உடலிலிருந்து விடுபட்டு நமது உண்மையான ஆன்மஸ்வரூபத்தை நேரடியாக உணர்கிறோம். யோக தத்துவத்தின்படி இந்த உத்தி கர்மாவிலிருந்து விடுவித்து பிரபஞ்ச உணர்வு நிலையுடன் ஐக்கியமாகும் பேரின்ப நிலையை, சமாதி, அடைய உதவுகிறது. பிரிவு 3, கிரியா யோகா.
பயிற்சிக்கான தயாரிப்பும் முதல் படிகளும் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிரியா யோகாவின் முழுமையான நுட்பங்கள் மிகவும் புனிதமானவை. அவை குருசீட பரம்பரை மூலம் தகுந்த தீட்சையின் வழியாக மட்டுமே வழங்கப்படுகின்றன. அவற்றை ஒரு பொதுவான காணொளியில் கற்றுக் கொடுப்பது முறையல்ல. உண்மையான கிரியா யோகா தீட்சையை பெற விரும்புவோர் பரமஹம்ச யோகானந்தரால் நிறுவப்பட்ட யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியாவை YSS அணுகி அவர்களின் பாடங்களுக்கு பதிவு செய்ய வேண்டும். இருப்பினும் அந்த பயணத்தை தொடங்க உங்களை தயார்படுத்தும் சில அடிப்படை பயிற்சிகளை நாம் இங்கே பார்க்கலாம். படி 1, சரியான சூழல் மற்றும் அமரும் நிலை. தியானம் செய்ய முதலில் தேவை ஒரு அமைதியான இடம். உங்கள் வீட்டில் ஒரு குறிப்பிட்ட மூலையை தியானத்திற்காக மட்டும் ஒதுக்குங்கள். காலப்போக்கில் அந்த இடம் ஒருவிதமான ஆன்மீக அதிர்வுகளால் நிரம்புவதை நீங்களே உணர்வீர்கள். தினமும் ஒரே நேரத்தில், குறிப்பாக காலையிலோ மாலையிலோ பயிற்சி செய்வது சிறந்தது. அடுத்து அமரும் நிலை. உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்திருப்பது மிக மிக முக்கியம். ஏனெனில் உயிர் சக்தி தண்டுவடத்தின் வழியாகத்தான் பயணிக்கிறது. தரையில் ஒரு விரிப்பின் மீது சம்மணமிட்டு அமரலாம். பத்மாசனம் அல்லது சித்தாசனத்தில் அமர முடிந்தால் நல்லது. முடியவில்லை என்றால் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கூட பயிற்சி செய்யலாம். ஆனால் உங்கள் பாதங்கள் தரையில் பதிந்திருக்க வேண்டும். முதுகெலும்பு நாற்காலியில் சாயாமல் நேராக இருக்க வேண்டும். உங்கள் கைகளை உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும்படி தொடைகளின் மீது வைத்துக் கொள்ளுங்கள். உடல் முழுமையாக தளர்வாக இருக்கட்டும், ஆனால் முதுகெலும்பு மட்டும் நேராக இருக்கட்டும். படி 2, ஆரம்பகட்ட சுவாச பயிற்சி. இப்போது ஒரு எளிய ஆனால் சக்தி வாய்ந்த சுவாச பயிற்சியை செய்வோம். இது உங்கள் நுரையீரலை தயார்படுத்தி நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும். முதலில் கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தின் மீது கொண்டு வாருங்கள். இப்பொழுது மூக்கின் வழியாக மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுங்கள். அதே சமயம் மனதிற்குள் 1 முதல் 8 வரை எண்ணுங்கள். பிறகு உள்ளிழுத்த மூச்சை 1 முதல் 8 வரை எண்ணும் வரை உள்ளேயே வைத்திருங்கள். உங்கள் உடல் முழுவதும் பிராணசக்தி நிரம்புவதாக கற்பனை செய்யுங்கள். இறுதியாக மூக்கின் வழியாக மெதுவாகவும் முழுமையாகவும் மூச்சை வெளியே விடுங்கள். அப்போதும் 1 முதல் 8 வரை எண்ணுங்கள். உங்கள் உடலில் உள்ள எல்லா மன அழுத்தமும் கவலைகளும் அந்த சுவாசத்தோடு வெளியேறுவதாக உணருங்கள். இந்த சுழற்சியை 6 முதல் 8 முறை செய்யுங்கள். ஒவ்வொரு சுவாசத்திலும் உங்கள் மனம் அமைதியடைவதை கவனியுங்கள். இந்த பயிற்சி உங்கள் மனதை வெளிப்புற உலகிலிருந்து உள் உலகிற்கு திருப்புவதற்கான ஒரு அற்புதமான முதல் படி. படி 3, கவனத்தை குவித்தல், புருவமத்தி. சுவாச பயிற்சிக்கு பிறகு உங்கள் கவனம் புருவங்களுக்கு மத்தியில் உள்ள இடத்திற்கு வரட்டும். இது ஆக்ஞா சக்கரம் அல்லது ஆன்மீக கண் என்று அழைக்கப்படுகிறது. கண்களை மூடிய நிலையிலேயே உங்கள் பார்வையை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தி அந்த புருவ மத்தி புள்ளியில் நிலைநிறுத்த முயற்சி செய்யுங்கள். ஆரம்பத்தில் இது சற்று கடினமாக இருக்கலாம். கண்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க வேண்டாம். மிக மென்மையாகவும் இயல்பாகவும் இதை செய்யுங்கள். உங்கள் முழு கவனத்தையும் அந்த புள்ளியில் வைத்திருங்கள். வேறு எண்ணங்கள் வந்தால் அதனுடன் போராடாதீர்கள். வானில் மேகம் கடந்து செல்வதைப் போல அந்த எண்ணங்களை கடந்து போகவிட்டு மீண்டும் மெதுவாக உங்கள் கவனத்தை புருவ மத்திக்கு கொண்டு வாருங்கள். இந்த நிலையில் சில நிமிடங்கள் அமர்ந்திருங்கள். இந்த இடம் தெய்வீக உணர்வின் வாசல் என்று கூறப்படுகிறது. இங்கே கவனத்தை நிலைநிறுத்துவதன் மூலம் நீங்கள் ஆழமான தியான நிலைகளுக்கு தயாராகிறீர்கள். பிரிவு 4, பொதுவான தவறுகளும் பயனுள்ள குறிப்புகளும். ஆரம்ப நிலையில் தியானம் செய்யும் போது சில தவறுகள் நடப்பது இயல்புதான். அவற்றை தெரிந்து கொண்டு திருத்திக் கொள்வது உங்கள் பயணத்தை எளிதாக்கும். அதிகப்படியான முயற்சி. தியானம் என்பது முயற்சியற்ற ஒரு நிலை. மனதை அடக்க வேண்டும், எண்ணங்களை நிறுத்த வேண்டும் என்று நீங்கள் எவ்வளவு போராடுகிறீர்களோ அவ்வளவு மனம் அமைதி இழக்கும். எண்ணங்கள் வருவது மனதின் இயல்பு. அவற்றை ஒரு சாட்சியைப் போல கவனியுங்கள். உடனடி பலனை எதிர்பார்ப்பது கிரியா யோகா ஒரு விஞ்ஞானம். அதன் பலன்கள் நிச்சயம் கிடைக்கும், ஆனால் பொறுமை அவசியம். முதல் நாளிலேயே அற்புதம் நிகழ வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். தினமும் விடாப்பிடியாக பயிற்சி செய்வதே முக்கியம்.
சீரற்ற பயிற்சி. ஒரு நாள் 1 மணி நேரம் பயிற்சி செய்துவிட்டு அடுத்த சில நாட்களுக்கு செய்யாமல் இருப்பது நல்லதல்ல. தினமும் 15 முதல் 20 நிமிடங்கள் செய்தாலும் அதை தவறாமல் செய்வது மிகவும் முக்கியம். தொடர்ச்சியான பயிற்சியே ஆழமான பலன்களை தரும். உடல் அசௌகரியம். முதுகை நேராக வைப்பது ஆரம்பத்தில் சிரமமாக இருக்கலாம். முடிந்தவரை நேராக அமர முயற்சி செய்யுங்கள். நாளாக நாளாக உங்கள் உடல் பழகிக்கொள்ளும். வலியை பொறுத்துக்கொண்டு அமர்வது உங்கள் கவனத்தை சிதறடிக்கும். எனவே உங்களுக்கு வசதியான ஒரு நிலையை கண்டறியுங்கள். பயனுள்ள குறிப்புகள். தியானத்திற்கு பிறகு உடனடியாக எழுந்து அவசரமாக வேலைகளுக்கு செல்லாதீர்கள். சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து அந்த அமைதி நிலையை உணருங்கள். உங்கள் அனுபவங்களை ஒரு நாட்குறிப்பில் எழுதி வாருங்கள். இது உங்கள் முன்னேற்றத்தை கண்காணிக்க உதவும். பரமஹம்ச யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகத்தை படியுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கும். முடிந்தால் உங்கள் பகுதியில் உள்ள யோகதா சத்சங்க சொசைட்டியின் தியான மையங்களுக்கு சென்று கூட்டு தியானங்களில் பங்கேற்பது உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும். பிரிவு 5. கிரியா யோகாவின் ஆழமான தத்துவம். கிரியா யோகா என்பது வெறும் நுட்பங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான தத்துவத்தின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அதன் மையக் கருத்து மனிதரின் உண்மையான இயல்பு அவரது உடல் அல்ல, அவரது ஆன்மாதான் என்பது. நாம் சுவாசிக்கும் காற்று உயிர் வாழத் தேவை. ஆனால் அந்த சுவாசத்தையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது. அதுவே பிராணன் அல்லது உயிர் சக்தி. யோகானந்தர் விளக்குவது போல இந்த உயிர் சக்தியே நம்மை புலன்களோடும் வெளி உலகத்தோடும் பிணைத்து வைத்திருக்கிறது. நம் மனம் அமைதியில்லாமல் அலைபாய்வதற்கு காரணம் இந்த உயிர் சக்தி கட்டுப்பாடு இல்லாமல் வெளியே சிதறிக் கொண்டிருப்பதுதான். கிரியா யோக பயிற்சியானது இப்படி வெளியே சிதறும் உயிர் சக்தியை உள்நோக்கி திருப்பி தண்டுவடத்தின் வழியாக சுழலச் செய்கிறது. யோகிகள் தண்டுவடத்தை தெய்வீகத்தின் பீடம் என்று அழைக்கிறார்கள். அதில் 6 சூட்சுமமான ஆற்றல் மையங்கள், சக்கரங்கள் இருப்பதாக யோக தத்துவம் கூறுகிறது. உயிர் சக்தியை இந்த மையங்களின் வழியே மேலும் கீழும் மனதின் மூலம் சுழற்றும் போது அது ஒரு காந்த விளைவை ஏற்படுத்துகிறது. இந்த செயல்முறை மூளையிலும் தண்டுவடத்திலும் உள்ள செல்களை ஆன்மீக ரீதியாக புத்துயிர் பெறச் செய்கிறது. யோகானந்தர் ஒரு அற்புதமான ஒப்பீட்டை கூறுகிறார். சராசரி மனிதரின் உடல் ஒரு 50 வாட் பல்பு போன்றது. ஆனால் கிரியா யோகா பயிற்சியானது பில்லியன் வாட்ஸ் சக்தியை உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. அதனால்தான் இந்த பயிற்சியை ஒரு குருவின் வழிகாட்டுதலுடன் படிப்படியாக மேற்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சியின் மூலம் நாம் புலன்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு உணர்வு நிலையின் மையத்தை உடலிலிருந்து ஆன்மாவிற்கு மாற்றுகிறோம். அப்பொழுது நாம் அமைதியை தேடுவதில்லை, நாமே அமைதியாக மாறுகிறோம். நாம் ஆனந்தத்தை தேடுவதில்லை, நாமே ஆனந்தமாக இருக்கிறோம். இதுவே கிரியா யோகாவின் இறுதி இலட்சியம். நண்பர்களே, இன்று நாம் கிரியா யோகா என்ற இந்த அற்புதமான ஆன்மீக விஞ்ஞானத்தை பற்றி பார்த்தோம். அதன் வரலாறு, குரு பரம்பரையின் மகத்துவம், அது நம் வாழ்வில் கொண்டு வரக்கூடிய நன்மைகள் மற்றும் பயிற்சியை தொடங்குவதற்கான ஆரம்ப படிகள் ஆகியவற்றை தெரிந்து கொண்டோம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த காணொளி ஒரு வழிகாட்டி மட்டுமே. இது ஒரு வாசலை திறந்து காட்டுவதை போன்றது. அந்த வாசலுக்குள் நுழைந்து பயணத்தை தொடர வேண்டியது நீங்கள்தான். இன்று நாம் கற்ற எளிய பயிற்சிகளை தினமும் செய்து வாருங்கள். உங்கள் உள் உலகில் நிகழும் மிக நுண்ணிய மாற்றங்களையும் கவனியுங்கள். இந்த தெய்வீக கலையை இன்னும் ஆழமாகவும் முறையாகவும் கற்றுக்கொள்ள நீங்கள் விரும்பினால், குறிப்பாக மேம்பட்ட கிரியா யோகா பயிற்சிகளை தெரிந்து கொள்ள விரும்பினால், பரமஹம்ச யோகானந்தர் நிறுவிய யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா YSS வழங்கும் பாடங்களுக்கு விண்ணப்பிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் உங்கள் சேனலின் பெயர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். உங்கள் கேள்விகளையும் அனுபவங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் ஆன்மீக பயணமும் வெற்றிகரமாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் தேடும் அமைதி உங்களுக்குள்ளேயே இருக்கிறது.